மாயா சிவனாண்டி கிட்ட பல முறை எடுத்து சொல்லி பார்த்தா, வீட்டை விட்டு எங்கேயும் போகாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்களுக்கும் சிக்கல் இல்ல எனக்கும் சிக்கல் இல்ல அப்படின்னு சொல்லியும் கூட ஊருக்கு போறான்னு கிளம்பவும் தான் வேற வழி இல்லாம கிழவனோட கெட்டப்ல வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணா மாயா. ஆனா கால் வைக்கிறதெல்லாம் கண்ணி வழியா இருந்தா சிவனாண்டியால என்னங்க பண்ண முடியும்? போன வேகத்திலேயே மாயாவோட வீட்டுக்கு திரும்பி வந்து சேர்ந்தான். ஊர் முழுக்க விக்ரமோட டீம் சிவனாண்டிய வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கு. இதுல மாறு விஷயத்துல போனா மட்டும் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? சிவனாண்டி டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அதே டீ கடைக்கு டீ சாப்பிடறதுக்கு விக்ரமும் சுபாஷும் வந்து உட்காருவாங்க. தன்னை பத்தி தான் பேசுவாங்க அப்படின்னு சிவனாண்டி கொஞ்சம் எதிர்பார்க்கல. அவங்க பேசிட்டு இருந்த விஷயத்த முழுமையா காதல வாங்கிட்டு இவன் கிட்ட சிக்கணும், நம்ம கதை இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு பயத்தோட தான் காசு கூட கொடுக்காம தலை தெறிக்க ஓடினா மட்டும் விதி விட்டுருமா என்ன? அவன் ஏறி உக்காந்தா அதே வண்டியில நம்ம ஹீரோயின் இனியாவும் ஏற விக்ரம் கண்டுபிடிக்காத அந்த கெட்டப்ப நம்ம ஹீரோயின் இனியா கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்ததுமே நீ அவன் தானே அப்படின்னு கேட்டதும் ஏற்கனவே பயத்துல உச்சத்துல இருந்தவன் தான் போட்டிருந்த கெட்டப்பையும் மறந்து பின்னங்கால் பிடரில் அடிக்கிற மாதிரி ஓட ஆரம்பிச்சான். நம்ம ஹீரோயின் இனியாவும் கொஞ்ச தூரம் துரத்தி பார்த்தாங்க. இனியாவால அவனை பிடிக்க முடியல. உடனே விக்ரமுக்கு போன் பண்ணவும் அவர் பக்கத்துல தானே இருந்தாரு. இனியா போன் பண்ண அடுத்த 5வது நிமிஷம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவரும் தேடி பார்த்தாரு. இவன் இந்த ஏரியாவை தாண்டி வெளியே போயிருக்க வாய்ப்பு இல்லை, அதனால ஒவ்வொரு வீடா செக் பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு வீடா தன்னுடைய அபிஷியல்ஸை விட்டு தேடவும் சொன்னாரு. விக்ரமும் தான் பங்குக்கு தேட தொடங்கினாரு. அவர் ஒரு வீட்டோட கதவை தட்டும் போது அந்த கதவை திறந்தது மாயா விக்ரம பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவனாண்டி தலைதெறிக்க ஓடி வந்தவரு யார் கண்ணிலையும் படாம இருக்கணும்ன்றதுக்காக ரூமுக்குள்ள ஒளிய வச்சிருக்காங்க. இப்போ விக்ரம் கரெக்டா சிவனாண்டியை தேடிதான் வந்திருக்காரு. வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணா சிவனாண்டி நிச்சயம் மாட்டிக்குவாரு. வீட்டுக்குள்ள வந்த விக்ரம் மாயா கிட்ட எப்படி இருக்க என்ன பண்ணு விசாரிச்சுட்டு சட்டன்னு சிவனாண்டியோட போட்டோ எடுத்து இவன் யாருன்னு தெரியுதா பாரு அப்படின்னு கேட்டதும் எனக்கு தெரியல அப்படின்னு பலமா ஒரு பொய் சொல்லிட்டாங்க. சரி இவன் ஒரு அக்யூஸ்ட், இவன் தப்பிச்சு வந்துட்டான், இவன் வந்தானா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் வீடு ஃபுல்லா செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியை தேடி மாடிக்கு போக முயற்சி பண்ணவும் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த சிவனாண்டி அவனையும் அறியாம சத்தம் போட்டு தும்பிட்டான். விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தான் தனியா இருக்கிறதா தான் சொன்னான். ஆனா வீட்டுக்குள்ள 3வது நபர் தும்பின சத்தம் கேட்டதுமே விக்ரம் சுதாரிச்சிட்டாரு. அப்போ வீட்டுக்குள்ள வேற யாரோ ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு மாடிக்கு போன அவரு சத்தம் அந்த திசையை நோக்கி போகவும் ஆரம்பிச்சாரு. மாயாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எப்படி இருந்தாலும் சிவனாண்டி இன்னைக்கு மாட்ட போறான், நம்ம கதையும் இதோட முடிய போகுது, நாம போட்ட திட்டம் எதுவும் பலிக்க போறது இல்ல, விக்ரம் கிட்ட இன்னைக்கு வசமா சிக்க போறோம் அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு இருந்தா. இன்னைக்கு நம்ம ஹீரோ விக்ரம் சிவனாண்டிய கையும் களவுமா பிடிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மாயா ஏதாவது ஒரு சதி வேலை பண்ணி விக்ரமோட கவனத்தை திசை திருப்பி சிவனாண்டிய தப்பிக்க வச்சிருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சிவனாண்டி மட்டும் நம்ம ஹீரோ விக்ரம் கையில சிக்கிட்டானா மாயா அவன் ஃப்ரெண்டுன்னு போட்டுட்டு இருக்காலே ஒரு போலி வேஷம், அதை கலைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மாயா சிவனாண்டியை காப்பாத்ததான் முயற்சி பண்ணுவா. நம்ம ஹீரோ விக்ரமும் வெறும் கையோட தான் மாயாவோட வீட்டை விட்டு வெளியே வர போறாருன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.